நம்முடன் தற்போது நேரலையில் செய்தியாளர்கள் மத்தியில் தகவல்களை பகிர்ந்து கொண்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியான ஓய்வு பெற்ற நீதிபதி பத்மநாபன் இதுவரையில் அதாவது 4 மணி அளவில் வரையில் 5 மணி வரையில் வாக்குப்பதிவு நடைபெற்று தற்போது வாக்குப்பதிவு முடிவடைந்து பெட்டிகளுக்கு சீல் வைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார். 4 மணி நிலவரப்படி தபால் ஓட்டுகள் நேற்று வந்த தபால் ஓட்டுகளையும் சேர்த்து 2597 வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஓட்டளிக்கும் உரிமை உடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்று பார்த்தால் 3139 வாக்குகள் மொத்தமாக இருக்கிறது. அதில் 2597 வாக்குகள் 4 மணி நிலவரப்படி தபால் வாக்குகளையும் சேர்த்து பதிவாகி இருந்ததாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆக 5 மணி வரையிலான புள்ளி விவரங்களையும் சேர்த்து பார்த்தால் அதிகமாக ஒரு 2600 வாக்குகள் வரையில் பதிவாகி இருக்கலாம் என்று இங்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் மற்றவர்களும் கருதுகிறார்கள். மொத்தம் ஒட்டுமொத்தமாக 5:30 மணி அளவில் வாக்கு எண்ணும் பணிகள் தொடங்கிவிடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 8:30 மணி முதல் 9 மணி அளவில் முடிவுகள் வெளியாக தொடங்கிவிடும் என்று ஏற்கனவே நம்முடன் தகவல்களை பகிர்ந்து கொண்ட அதிகாரி பத்மநாபன் ஏற்கனவே சொல்லியிருந்தார். நாமும் செய்திகளை அதை பதிவு செய்திருக்கிறோம். தொடர்ந்து அண்மை தகவல்களை புதிய தலைமுறை பதிவு செய்து கொண்டே இருக்கும். இப்பொழுது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய மூத்த கலைஞர் திரு விசு அவர்களிடம் நாம் தொடரலாம். நாம் ஏற்கனவே பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஒற்றுமை சாத்தியம் இல்லை அப்படின்னு. அதாவது என்ன சொன்னேன்னா ஒரு சின்ன ரணம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும், இல்லாமல் இருக்கா சார். அதான் மனித இயல்பு. இவன் நிறைய சொல்லிட்டாங்க, அதான் ப்ராப்ளம். இந்த அணிலையும் சொல்லிட்டாங்க, அந்த அணிலையும் சொல்லிட்டாங்க, பர்சனலாகவும் சொல்லிட்டாங்க. ஸோ இது எப்பவுமே உறுத்திக்கிட்டே இருக்கும். அதை மீறி ஒத்துமை இருக்கணுங்கிறது நானும் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறேன். பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இந்த ஒற்றுமை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதற்கான முன்முயற்சிகள் யார் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? மூத்த கலைஞர்கள் இப்போ கமலஹாசன் அவர்கள் ஒரு அணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ரஜினிகாந்த் அவர்கள் இதுவரைக்கும் எந்த அணிக்கும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. ஆக இது போன்ற மூத்த கலைஞர்கள் கிட்ட இருந்து துவங்க வேண்டுமா அல்லது இளையவர்கள் கிட்ட இருந்து துவங்க வேண்டுமா? இது எப்படி துவங்க? சார், யாருக்கிட்ட இருந்து குடும்பத்தில் ஒரு மூத்த உறுப்பினர் இருக்கார் சார், தாத்தா தான் இருக்காருன்னு வச்சுங்களேன். ஒரு பேரனுக்கும் பேத்திக்கு ஒரு பிராபத்தில் சண்டை வந்துருச்சுனாக்கா தாத்தா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இதுவும் பர்சனல்லாம் சொல்லிட்டேங்க சார். பர்சனலாக சொல்லாமல் இருந்திருக்கணும். ஒரு 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 பணத்தை சுருட்டிட்டாருங்கிறத பெரிய குற்றச்சாட்டு. அது சொன்னது சாதாரண இல்லை, ஒரு பெரிய ஹீரோ. அதை கொஞ்சம் நான் தயவுசெய்து யாருடைய பெரியும் குறிப்பில்லை, கொஞ்சம் அதை நாகரிகமாக சொல்லிடலாம். அப்படிலாம் சொல்லிட்டாக்க அது எப்போவுமே மனசில் உறுத்திட்டு இருக்குமே. அதனால் அது கொஞ்சம் கஷ்டம் தான். யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அன்றைய மனிதர்களே எளிதில் உணர்ச்சி வசப்பக்கூடியவர்கள். அதில் கலைஞர்கள் ரொம்ப அது மைண்டில் வச்சுட்டே இருப்பாங்க. இதில் நாம் பார்த்தோம்னா இதற்கு இடையில இந்த இரு அணிகளுக்கும் மத்தியில தேர்தலை நடத்தி இந்த அணிகளுக்கும் மத்தியில தேர்தலை நடத்த விடாமல் தடுத்து ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தணும், 2 அணிகளுக்கும் தேர்தல் இல்லாத ஒரு சமாதான நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி, இயக்குனர் சங்கம் 3ம் இணைந்து ஒரு முன்முயற்சி எடுத்து. சரி, நான் தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இனிமேல் நான் படம் பண்ணுறதா இல்லை, அதனால நான் தைரியமாக சொல்கிறேன். தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் சமாதான முயற்சி பண்ணணும்னு சொன்னால் கடைசி வரைக்கும் சமாதான முயற்சி பண்ணியிருக்கணும், இல்லை நடுநிலையாக இருந்திருக்கணும். எப்படி தானு சார் ஒரு அணிக்கு சப்போர்ட் பண்ணார். இதுலேருந்தே அதுக்கு சொல்கிற காரணம் எனக்கு நான் கூப்பிட்டே நீ வரல, ஒரு சங்கத்துடைய தலைவர் அப்படி சொல்கிறது. தானு சார் இஸ் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், தட்ஸ் a different question. ஸோ எல்லாமே தப்பாக இருக்கிறாங்க. நடிகர் சங்கத்துக்குள்ள தயாரிப்பாளர் சங்கத்தினர் உள்ள தப்பு. இப்போ நீங்கள் டைரக்டர்ஸ் அசோசியேஷன் எடுங்க. முந்தி நான் பேப்பரில் படிக்கிறேன், டைரக்டர்ஸ் அசோசியேஷன் நான் விக்ரமனுக்கு ஏற்ற மாதிரி தேர்தல் நடுநிலையை வைக்கிறோம் இல்லை. இப்படி செல்வமணி போய் பேசியிருக்காரு. செல்வமணி போய் நேற்று இவருக்கு பேசியிருக்காரு. யாருக்கு? சரத்குமார் அணிக்கு அவருடைய வேட்பாளர் அறிமுகம் என்ன சொன்னார் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில எனக்கு சரத்குமார் நண்பர் என்பதால வந்தேன், சங்கம் அப்படின்னு பார்க்கும்போது இயக்குனர்கள் சங்கம் நடுநிலை வகிக்கிறது. அது அங்க பேசினார். அதுக்கு முன்னாடி இல்லையா, அதுக்கு முன்னாடி இயக்குனர்கள் சங்கமும் பெப்சியும் இவருக்கு சப்போர்ட் பண்றது, சரத்குமார் அணிக்கு சப்போர்ட் பண்றதுன்னு ரிப்போர்ட் வந்தது. அதுக்கப்புறம் அது மாறிட்டு விக்ரமன் தான் சொன்னார், நோ நாங்கள் நடுநிலையாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அந்த ஸ்டாண்ட் இஸ் குட், இந்த ஸ்டாண்ட் இஸ் பேட். இன்னைக்கு தேதியில கிட்டத்தட்ட முன்னணி நடிகர்கள் எல்லாருமே தயாரிப்பாளர்களா மாறிட்டாங்க. ஆமாம்.
இல்லையா? எல்லா நடிகர்களுமே முன்னணியில இருக்கக்கூடிய அனைத்து ஹீரோக்களும் தயாரிப்பாளர் சங்கத்திலும் மெம்பர்ஸா இருக்காங்க. திரைப்படங்கள் தொடர்ந்து தயாரிக்கக்கூடிய பிஸியான தயாரிப்பாளர்களா இருக்காங்க. ஒருவர் தன்னுடைய தயாரிப்புல இன்னொரு ஹீரோவை வச்சு படம் எடுக்கும் அளவிற்கு தயாரிப்பு சார்ந்த வியாபாரம் சார்ந்த நட்பு எல்லா ஹீரோக்கள் மத்தியிலும் இருக்கிறது. அப்படிங்கும்போது நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? இதுல அவர்கள் தலையிடுவது எப்படி தவறாக முடியும் சார்? நீங்க வந்து ஏன் அது தயாரிப்பாளர்கள் சொல்றீங்க? ஈவன் டெக்னீஷியன்ஸு எவ்வளவு டைரக்டர், ஸோ டைரக்டர் அசோசியேஷனில் இருக்கிற எவ்வளவு டைரக்டர் தயாரிப்பாளராக இருக்காங்க, ரைட்? ஒர்க்கர்னு சொல்லக்கூடிய பெப்சி ஒர்க்கர்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பேர் தயாரிப்பாளராக இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த இப்போ என்ன எடுத்துக்கங்க, நான் 4 கிராஃப்டில் இருக்கேன். இப்போ தேர் இஸ் அ ஸ்மால் ப்ராப்ளம் பிட்வீன் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் அண்ட் டைரக்டர்ஸ் அசோசியேஷன் வரக்கூடாது. நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்? நான் எடுக்கிற ஸ்டாண்டு தப்பாக தானே இருக்கும். நான் ஆக்டர்ஸ் அசோசியேஷனும் இருக்கேன், டப்பிங் ஆர்டிஸ்ட் அசோசியேஷனும் இருக்கேன். ஸோ இது என்னன்னா ஒரு நாள் 4 அசோசியேஷனில் இருக்காங்க. ஸோ எப்போ எந்த மாதிரி எதுக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. அதனால் ஒத்துமையாக கிட்ட வருதுங்கிறது ஐ கேனாட் அக்செப்ட். ஒரு மூத்த கலைஞரா, இதற்கு முன்பாக நிர்வாகத்தில் இருந்த ஒரு அனுபவஸ்தரா, தற்போது ஜெயிக்கக்கூடிய அணிக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன சார்? ஜெயிக்கக்கூடிய அணிங்கிறது எனக்கு அதிலே ஒரு சின்ன டவுட் வருது சார். ஏன்னா மொத்தமாக ஒரு அணி வச்சுருக்காரு, 24 கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 24 பேர் மொத்தமாக வந்துடுவாங்களா? வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ என்ன எடுத்துக்கலாம், ஏன்னா ஒரு அணியில் வந்து கஜேந்திரன் கமிட்டி மெம்பராக இருக்கிறார். சில்லுமுள்ளு படங்கள்லேருந்து என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர். ஒரு அணியில் குட்டி பத்மினி இருக்கிறாங்க. 1973 என் நாடகங்களில் நடித்தவங்க. நான் இவருக்கும் போடுவேன், அவருக்கும் போடுவேன். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே அந்த 24 பேர் எவ்வளோ பேரோட நெருங்கி பழகிருக்காங்க. அப்படி சுஹாசினி கரெக்டாக சொன்னாங்க. நான் கரெக்டாக அவங்க பேட்டியை பார்த்தேன். மாறி மாறி தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். 24 பேர் மாறி மாறி தான் போடுவோம். காரணம் எப்படி யாரோட என்னமா பழகிறாங்கன்னு தெரியணும் இல்லையா? அதிர்ச்சி அடையாதீங்க, இந்த 5 வராது. தலைவர், செயலாளர், பொருளாளர், 2 உபதலைவர், 5 துண்டா வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. என்னை அணி மாதிரி எந்த அணி ஜெயிச்சதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நிச்சயமா இது என்னுடைய கருத்து சார். இது எப்படி இருந்தாலும் 1 ஹவர்ல ரிசல்ட் தெரியும். நிச்சயமா ஒற்றுமை ஏற்படுவது சாத்தியம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட ஒன்றுபட்டே தீர வேண்டிய கட்டாயம் ஏற்பட போகிறது. ஏன்னா அணி மாறிதான் பதவிகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி சார், அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச்.